கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய வார்த்தைக்கு துதி கனம் மகிமை உண்டாவதாக. பிரியமான தேவ ஜனமே, இந்த ஆகஸ்ட் மாதம், இந்த 8ஆம் மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சியோடு நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலே தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்த்து தேவனோடு இருக்கிற உறவை நாம் பலப்படுத்தும்படியாக இந்த காணொலியை மத்தியில் வைக்கிறோம். நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கிறது அல்லவா? நாம் பெற்கிற அப்பம் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாயிருக்கிறது அல்லவா அப்படின்னு இங்கே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு இப்படியாக அந்த நிருபத்தில் கடிதத்தில் எழுதுகிறான். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கிறது என்றும் சரீரத்தின் ஐக்கியமாயிருக்கிறது என்றும் அவர் சொல்லுகிறார். பிரியமான தேவ ஜனமே, இன்னைக்கு திருவிருந்து என்று ஒன்றை புது சிரிசி தான் எடுக்கணுங்க. பழைய சிரிசி தான் எடுக்கக்கூடாது. பழைய சிரிசிக்கும் திருவிருந்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன்னா அவர்கள் புது சிரிசி மறுபடி பிறந்தவர்கள். மறுபடி பிறந்தவர்கள் தான் திருவிருந்தில் கலந்து கொள்ள வேண்டும். அப்படி அதில் திருவிருந்தில் மறுபடி பிறக்காதவர்கள் துணிகரமாக இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் புசித்தால், அதே வேதவசனம் சொல்லுகிறது, உங்களில் சிலர் பலகீனமானவர்கள், சிலர் வியாதிப்பட்டவர்கள், சிலர் மரித்து போனார்கள் என்று சொல்லும் 3 காரியத்தை குறித்து பவுல் அங்கே எச்சரிக்கிறார். இந்த 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணக்கூடாது. ஆக இங்கே ஒரு ஐக்கியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற இரத்தத்தினால் உண்டாகிற ஐக்கியம், சரீரத்தினால் உண்டாகிற ஐக்கியம், 2 ஐக்கியத்தை குறித்து இவர் பேசுகிறார். இந்த ஐக்கியம் இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணங்களினால் தான் நமக்கு உண்டாகிறது. அதனாலே அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணங்களை குறித்ததான அந்த தெளிவை, அந்த அறிவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் ஐக்கியம் என்பது மனுஷனோடு மனுஷனுக்கு இருக்கிற ஐக்கியம், அது ஒரு நாள் முடிந்து போகும், அது ஒரு நாள் புரிந்து போகும். ஏன்னா அன்பா இருந்தால் ஐக்கியப்படுவாங்க, அன்பு இல்லைன்னா விட்டு போயிடுவாங்க. உறவுகள் சரியில்லைன்னா ஐக்கியம் முடிஞ்சு போகும். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை தேவனோடு கூட ஐக்கியப்படுத்தும்படி தூய ஆவியானவரை கொண்டு நிறைவேற்றார். பார்த்தீங்களா? இந்த ஐக்கியத்திற்கு முடிவே இல்லை, இந்த ஐக்கியத்திற்கு அழிவில்லை, இந்த ஐக்கியத்துக்கு பிரிவினை இல்லை. இப்போ நீங்க இந்த பொல்லாத உலகத்திலிருந்து, பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து, இந்த பொல்லாத வாழ்க்கை, அதாவது பொல்லாத என்ன சொல்றதுன்னா பிரபஞ்சம், இந்த உலகத்தினுடைய காரியங்களில் இருந்து நீங்க விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள இருக்கிறீங்க. அதுதான் மிக முக்கியமான விஷயம். ஆக அதுக்குள்ள இருக்கிறதுனால இந்த பிரபஞ்சத்திற்கும் அந்த ராஜ்யத்திற்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. ஒரு காலத்தில் வாழ்ந்தோம், ஒரு காலத்தில் இருந்தோம், அதோட வாழ்ந்தோம், அதோடு இருந்தோம், அதன்படியே செய்தோம். ஆனால் இன்றைக்கு தேவன் தம்முடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மளை விடுவித்திருக்கிறார், மீட்டெடுத்திருக்கிறார். மீட்கப்பட்ட நாம மீட்கப்பட்டவரோடு கூட உறவில் இருக்க வேண்டும். அதனால தான் அவர் நான் உங்களை பிரித்தெடுத்தேன்றார். உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து தேவ ராஜ்யத்திற்குள்ளே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அதனால்தான் இது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். என்னன்னு தெரியுமா? இந்த திருவிருந்து இருக்கு பார்த்தீங்களா, இதை கொடுக்கறதுக்கு ஒரு தகுதி வேணும். இந்த கொடுக்கிறார் பார்த்தீங்களா, அவருக்கு ஒரு தகுதி வேணும். 2வது எடுக்கிறவங்களுக்கு ஒரு தகுதி வேணும். கொடுக்கிறவங்களுக்கும் தகுதி வேணும், எடுக்கிறவங்களுக்கும் ஒரு தகுதி வேணும். எடுக்கிறவங்க இந்த இரத்தத்தை குறித்ததான அர்த்தங்களை அறிந்து கொண்டு எடுக்க வேண்டும். அப்படி சரீரத்தை குறித்த அதை தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உறவுகள் நாம் சரியா இருப்போமானால், இந்த உறவுக்குள்ளே நாம் சரியா இருப்போமானால் வியாதி வருவதில்லை, பலகீனம் வருவதில்லை, மரணம் வருவதில்லை. ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்காகத்தான் உலக ராஜ்யத்திலிருந்து பிரித்தெடுத்து தேவன் தமிழ் ராஜ்யத்தில் வைத்து நம்மளை அலங்கரிக்கிறார். அதனாலே இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? எங்கள் ஐக்கியம் பிதாவோடு குமாரனாய் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஆவியானவர் ஐக்கியப்படுத்துகிறார். இந்த ஐக்கியத்தில் நிலைத்திருப்பீர்களானால் புது சிருஷ்டியாக இருக்கிற நீங்க புது சிருஷ்டியாகவே மாறிவிடுவீங்க. நாம் ஜெபிப்போம்.
மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பு பிதாவே, மன மகிழ்ச்சியான மன நிறைவான இந்த காலை வேளையில உங்களுடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து நாங்களும் பரலோகத்தின் தேவ நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் குறைவுள்ளவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த காலம் போக இப்பொழுது நிறைவுள்ளவர்கள் ஆக்கி உங்களுடைய ராஜ்யத்திலே வைத்து எங்களை பாதுகாக்கிறீர், பரிசுத்தப்படுத்துகிறீர். உம்மோடு கூட ஐக்கியத்திலே நிறைவான வாழ்வு வாழ கர்த்தர் உதவி செய்திருக்கிறீர். நாங்கள் உம்மோடு ஐக்கியப்பட்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, திருவிருந்திலே நாங்கள் உம்மோடு கூட ஒரு பெரிய உறவு, அந்த உறவுக்குள்ளே எங்களை கொண்டு நடத்துகிறீர். மக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த காணொலியை கேட்கிறவருடைய வாழ்க்கையிலும் உம்மோடு இருக்கிற ஐக்கியம் பெருக வேண்டும் என்று ஜெபிக்கிறார். நிறைவு தங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.